ஹலோ ஆல், என்ன மாதிரி பல்காக இஞ்சி வாங்கிட்டு அதை எப்படி ஸ்டோர் பண்ணணும்னு யோசிச்சுட்ருக்கீங்களா? உங்களுக்கு தான் இந்த வீடியோ. மோஸ்ட்லி நம்ம ஊரை தாண்டி நம்ம வெளிநாட்டில் வந்து இருக்கிறப்ப நமக்கு வந்து ஆஃபரில் கம்மியாக கிடைக்கிறப்ப இந்த மாதிரி வந்து பல்காக ஸ்டோர் பண்ணிவிடுவோம். வாங்கிட்டு வந்த இஞ்சியில் பாதி இஞ்சிக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி அது மேலே வந்து உப்பு தூவி நான் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிட்டேன். இது வந்து ரொம்ப நாள் வந்து வரும் உப்பு தூக்குறதுனால. இன்னும் கொஞ்சம் இஞ்சி பார்த்திங்கன்னா நான் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரீசரில் வந்து ஸ்டோர் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக நான் இந்த வீடியோ 3 மந்த்துக்கு முன்னாடி எடுத்த வீடியோ. ஸோ எப்படி இருக்குன்னு பார்க்கணுங்கிறதுக்காக தான் நான் வந்து வெயிட் பண்ணிவிட்டு நான் அப்லோட் பண்ணுறேன். 3 மந்த்து கழித்து நான் இந்த இஞ்சி எடுத்து பார்த்தேன். நல்லாவே ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. ஆக்சுவலாக பாதி இஞ்சி நான் நடுவில் எடுத்து யூஸ் பண்ணிட்டேன். மீதி இஞ்சி அப்படியே நான் ஃப்ரீசரில் வச்சுருந்ததை எடுத்துகிட்டு கொஞ்சமாக ஹாட் வாட்டரில் வந்து வாஷ் பண்ணிவிட்டு அதை பீல் பண்ணி கட் பண்ணால் நார்மல் இஞ்சி மாதிரி தான் இருக்கும். ஃப்ரெஷ்னஸ் வந்து குறையாது. நீங்கள் வந்து சுக்கு மாதிரி கூட காய வச்சு கூட வச்சுக்கலாம். பட் எனக்கு வந்து இஞ்சியாக வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த மாதிரி யூஸ் பண்ணேன். இதை நம்ம நார்மலாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம்.